என்னாச்சு? ஜாலியாக தானே பேசிட்டு இருந்த, ஏன் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு? குழப்பமா இருக்கு கார்த்திக். எதுக்கு குழப்பம்? கமலுக்கு ஒரு ஷர்ட் எடுக்கணும். நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஐயோ, அவன் டேஸ்ட்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுமா, நீயே பார்த்து எடுத்துக்க. ப்ளீஸ் கார்த்திக். சரி, நீ செலக்ட் பண்ணு, நல்லா இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே. 40 சைஸ் எங்க இருக்கு? இதோ இருக்கே, வா. இது இது நல்லா இருக்குமா? ம்ஹும். இது எப்படி இருக்கு? இந்த மாதிரிலாம் அவன் போடவே மாட்டான். அப்படியா சொல்ற? ம். கார்த்திக் ப்ளீஸ், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. சரி, நான் 4-5 ஷர்ட் எடுத்து காட்டுறேன், அதில் எது பிடிச்சிருக்கோ நீயே பார்த்து எடுத்துக்கோ. தேங்க்ஸ். கார்த்திக், இந்த 4 ஷார்ட்ஸ்ல எது நல்லா இருக்கும்? நாலுமே நல்லா தான் இருக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்ல, இதுல எது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல. இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஏன் இப்படி கஞ்சத்தனம் பண்ற? பேசாம நாலுமே வாங்கிக்குவேன். ஆமா இல்ல, இது எனக்கு தோணாம போச்சே. சரி, போலாமா? கார்த்திக், நீ ஒரு ஷர்ட் எடுத்துக்கோயேன். இல்லை, எனக்கு வேணாம். நான் இப்போ தான் நிறைய புது ஷர்ட்லாம் எடுத்தேன். ப்ளீஸ், இது என்னோட gift. எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போ இதுக்கு பேர் கிஃப்ட் இல்லை, சம்பளம்னு சொல்ல வர. ப்ளீஸ் கார்த்திக், இதை நீ வாங்கிக்கிட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படின்றியா? சரி, அப்போ நீ எடுத்து கொடு. ஏன்? நீ அங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தல்ல, அதுல ஏதாவது பிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்துக்கோ. நான் ஸ்ட்ரைப்ஸ்லாம் போட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, பிளெயின் ஷர்ட்ஸ் தான் போடுவேன். அதுவும் இல்லாமல் நீ எனக்கு தரப்போகிற கடைசி கிஃப்ட்டு அதான். அது உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பிளெயின் ஷர்ட்ஸ்லாம் இங்க இருக்கு. மேல இருக்கு மேடம். இதெல்லாம் செலக்டட். இந்த ஷர்ட் நல்லா இருக்கு. நல்ல ஷர்ட்டு, ஏன் அவளுக்கு பிடிக்கல? இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாரு. ஏய், என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? இங்கே இருக்கிறதுலேயே இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இதையும் பில் பண்ணிடுங்க. ஓகே மேடம்.